வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தேங்காய் நாரை வச்சு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் நாரை இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நம்ம சுற்றும் போது அதுலேருந்து டஸ்ட்டு விழுகும் இல்லையா, அதுதான் நமக்கு இன்றைக்கி வால் ஹேங்கிங்க்கு வேணும். அதனால நான் அதை ஃபுல்லாகவே வந்துட்டு எடுத்துட்ருக்குறேன். ஒரு 2 தேங்காயிலேருந்து எடுத்த நார் தான் அது. அந்த 2 தேங்காயிலேருந்து எடுத்த நாரே நமக்கு போதும் நம்ம இன்றைக்கி செய்கிற வால் ஹேங்கிங்க்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேங்காய் நாரை வச்சு ஒரு சூப்பரான வீட்டு உபயோக பொருளான ஸ்க்ரப்பர் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சாதாரணமாக இல்லாமல் ஒரு நியூவாக ஒரு டெக்னிக் வச்சு நான் அந்த ஸ்க்ரப்பர் வந்து செஞ்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அதில் நீட்டமாக குச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துடுறேன். நமக்கு வந்து ஃபுல்லாகவே அது வந்து பொடி பொடியாக தான் வேணும். அதில் சின்ன சின்ன குச்சிலாம் நமக்கு வேண்டாம். அதுக்கப்புறமா கேலண்டர் அட்டை வந்து எடுத்திருக்கேன். அந்த கேலண்டர் அட்டையில் நமக்கு வந்து எல்லோ கலர் A4 ஷீட் வந்து அதில் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த வால் ஹேங்கிங் நிஜமாகவே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த எல்லோ கலர் சார்ட்டை நான் ஒட்டினதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்துட்டு மரமும் 2 குருவியும் உட்காந்துருக்க மாதிரி வரைய போகிறேன். உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா அந்த ட்ரீ மாதிரி இல்லை இந்த ஸ்டாரு இது மாதிரிலாம் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் நல்லா வரைய தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து இன்னும் நிறைய நம்ம ஐடியா வந்து செய்யலாம். நான் வந்துட்டு ஒரு மரமும் 2 குருவி மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம பிள்ளையார் வரையலாம். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ட்ரீ வரையலாம். இல்லை எனக்கு ஃபேஸ்லாம் வரைய தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபேஸ்லாம் வரையலாம். நான் அந்தளவுக்குலாம் வரைய மாட்டேன். ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதான் நான் இது ஃபுல்லாக வரைஞ்சிட்ருக்கிறப்பவே நான் வந்துட்டு சைடில் வந்து கேலண்டர் அட்டை மிச்சம் தெரியுது இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் ஃபார்ம் ஷீட் தான் எனக்கு வந்து பேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி லுக் வரும்ல, அதனால உங்கள்கிட்ட ஃபார்ம் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கலர் பேப்பர் கூட நீங்கள் வந்து பார்டர் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பெயிண்ட் இருந்துச்சுன்னா பெயிண்ட்டு கூட நீங்கள் வந்து கலர் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணுறேன். நம்ம கலர் அடித்தா எப்படி அடிப்போமோ அந்த மாதிரி கேப்பே இல்லாமல் நம்ம ஃபெவிகாலை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இதில் வந்து இந்த 2 குருவிக்கு மேலே வெல்கம்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வால் ஹேங்கிங்கை நீங்கள் மாற்றிக்கலாம். கேப்பே இல்லாமல் நம்ம ஃபெவிகாலை வந்து அப்ளை பண்ணி விட்டுறணும். பண்ணதுக்கப்புறமா ஃபெவிகால் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த தேங்காய் நார்லேருந்து டஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு அது மேலே நம்ம தூவி விடணும். காஞ்சிடக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சம் இதை வேகமாகவே செய்யணும் இந்த ஸ்டெப்பு. காஞ்சிருச்சுன்னா அந்த தேங்காய் நார் அந்த டஸ்ட்டு வந்து ஒட்டாது. அப்புறம் எல்லாமே உதிர்ந்து வந்துடும். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ண ஃபெவிகால் வந்து நம்ம வரைஞ்சிருந்ததுக்கு வெளியிலையும் வரக்கூடாது. அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். பாருங்கள், ஃபெவிகால் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் வந்து அந்த கோகோனட்டோட டஸ்ட்டை வந்து மேலே போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸாவது விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை ஊதி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக கேப் தெரியும். அந்த கேப்புக்கு லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த டஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்புறம் நம்ம ஒட்டிக்கும். இப்போ வந்துட்டு நான் வரைஞ்சிருந்தேன் இல்லையா 2 குருவி, அதுக்கு வந்து கண் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டில் பிளாக் கலர் சார்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை கம் வச்சு ஒட்டிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபார்ம் ஷீட் தான் நான் இன்றைக்கி ஒட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிக்னா ஃபார்ம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன்.
நிஜமாவே இந்த வால் ஹேங்கிங்கில் ரொம்ப 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 அட்ராக்ஷனான ஒரு விஷயம்னா அது இந்த ஃபார்ம் ஷீட் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு தோணுச்சு, சரி நம்ம ஏற்கனவே வந்து நான் இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சப்போ நான் சார்ட் ஒட்டியிருந்தேன் சைடில் பார்டர் மாதிரி. அது அந்த அளவுக்கு எடுப்பாக எனக்கு தெரியல. சரி ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இந்த ஃபார்ம் ஷீட் ஒட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபார்ம் ஷீட் ஒட்டினப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வால் ஹேங்கிங்க்கே வந்து அதுதான் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபார்ம் ஷீட்டை ஒட்டிட்டேன். எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஷீட்டில் கொஞ்சம் ஷீட் மட்டும், ஒரு கொஞ்சமான ஷீட் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த கேலண்டர் வந்து மீடியம் சைஸ் கேலண்டர் தான், பெரிய சைஸ் கேலண்டர் இல்லை. பெரிய சைஸ் கேலண்டர்னால் உங்களுக்கு இன்னும் நிறைய பிடிக்கும். அதே மாதிரி A4 ஷீட்டுமே பத்தாது. இது வந்து சின்ன சைஸ் கேலண்டர்னால கரெக்டாக இருந்துச்சு அந்த A4 ஷீட்டு. சைடில் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபார்ம் ஷீட் ஒட்டியாச்சு. இப்போ மாட்டணும் இல்லையா, அதனால் உள்ளே நான் வந்துட்டு சும்மா கையில் வந்து ஒரு 4 சுற்று சுற்றிட்டு அதை வந்து முடிச்சு போட்டு எடுத்துருக்குறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஃபெவிபாண்ட் இல்லைன்னா க்ளூ கன்னு இல்லைனா ஃபெவிக்விக் வச்சு ஒட்டணும். பாருங்கள் நம்ம வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரீயூஸ் ஐடியாலாம் பிடிச்சிருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.